நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நேயர்களே, 8 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது கிருஷ். பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் இன்றளவில் நடந்த தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்களின் 7 அம்ச கோரிக்கைகளை நிராகரித்தது இலங்கை. எல்லை தாண்டினால் கைது செய்யவும் அதிபர் ஸ்ரீசேனா உத்தரவு. வாளையாறு சோதனை சாவடி விவகாரத்தில் 24 மணி நேரம் கெடு. கேரளா செல்லும் அனைத்து லாரிகளையும் நிறுத்தப்போவதாக லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை. கொடைக்கானலில் சிறுத்தை நடமாட்டத்தால் 2வது நாளாக பொதுமக்கள் அச்சம். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். சோனியா காந்தியின் நிறம் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்து. மத்திய அமைச்சர் கிரிராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய முஷர்பூர் நீதிமன்றம் உத்தரவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிப்பது உட்பட தமிழக மீனவர்கள் முன்வைத்த 7 அம்ச கோரிக்கையை இலங்கை அரசு நிராகரித்துள்ளது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினால் கைது செய்யவும் அந்நாட்டு கடற்படைக்கு ஸ்ரீசேனா உத்தரவிட்டிருப்பதாக கொழும்புவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழக மீனவர்களிடையே நீண்ட நாட்களாக நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இரு நாட்டு மீனவர்கள் சென்னையில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது தமிழக மீனவ பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் 83 நாட்கள் தங்கி மீன்பிடிக்க அனுமதிப்பது உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர். இது தொடர்பாக இலங்கை அதிபர் ஸ்ரீசேனா கொழும்புவில் இன்று வடக்கு கிழக்கு மாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையின் முடிவில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை உட்பட தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் அதிபர் ஸ்ரீசேனா நிராகரித்ததாக சொல்லப்படுகிறது. எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை கைது செய்யவும் அவர்களின் படகுகளை பிடித்து வைக்கவும் இலங்கை கடற்படையினருக்கு அதிபர் ஸ்ரீசேனா உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களான சம்பந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினால் கைது செய்ய இலங்கை அதிபர் உத்தரவிட்டிருப்பது தமிழக மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசைப்படகு மீனவர் சங்க பிரதிநிதியும் கடந்த முறை சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவருமான அருளானந்தன் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப சென்னையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் முன்வைத்த 7 அம்ச கோரிக்கைகளையும் இலங்கை அதிபர் நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கே, அது பற்றிய நிலை என்ன? இந்த கடந்த மார்ச் 24ஆம் தேதி இந்திய இலங்கை தமிழக அரசினுடைய ஒப்புதல் பேரில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை என்ன தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த தீர்மானங்கள் இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசால் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பாரத பிரதமர் கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தை துவங்கப்பட்டது. அதன்படித்தான் நாங்கள் நீண்ட விவாதங்களுக்கு பின்னர் இந்த ஒரு 7 அம்ச கோரிக்கை, அதாவது 1 ஏற்கப்படவில்லை, 6 அம்ச கோரிக்கையை நாங்கள் பரிந்துரை செய்தோம். அவர்களும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மீனவர்களோடு சேர்ந்து பேசி நான் இந்த முடிவுக்கு வருவதாக கூறினார்கள், நல்ல முடிவு எடுப்பதாக கூறினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையை துவங்குவது, நடத்துவது, அப்புறம் அதற்கு மாறாக அறிக்கை விடுவது, அது என்பது இந்த மீனவர் பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு கண்துடைப்பு மாதிரி, பேச்சுவார்த்தை என்பதே ஒரு கண்துடைப்பாக கொண்டு போற அந்த மாதிரி ஒரு எண்ணங்களாக இது இருக்கக்கூடாது. இது சாதாரண மீன்பிடி தொழிலாளர்களுடைய அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய மீன்பிடி பேச்சுவார்த்தையை தான் இந்த பேச்சுவார்த்தை. அந்த அடிப்படையில் தான் இது துவங்கப்பட்டது. நீண்ட காலமாக தமிழக மீனவர்கள் முறை தவறிய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கை மீனவர்களுடைய உண்மையான நிலையை நாங்கள் அறிகிறோம். அதற்காகவே நாங்கள் சில ஆண்டுகளுக்குள்ளே மீன்பிடிப்பு முறையை மாற்றிக்கொள்வதாகவும் நாங்கள் அதிலே உறுதி கூறியிருக்கிறோம். ஆக முன்னுக்கு பின் முரணான இந்த கருத்துக்களை பெரிய உயர்மட்ட அளவில் எடுத்து செல்ல வேண்டியதுதான் கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சார், இப்ப இந்த நிலையில உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மீனவர்கள் இனிமேல் தன்னிச்சையாக எந்த நடவடிக்கையிலும் இறங்க மாட்டார்கள். இந்திய மீனவர்கள், எங்களுடைய கருத்து அதுதான். அதைத்தான் நாங்கள் முன்வைத்தோம். இந்திய இலங்கை அரசுகளின் நடவடிக்கைப்படி
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த தொழிலிருந்து மாற்று தொழிலுக்கு போற வரை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கடற்பகுதிக்குள்ளே முறையாக மீன் பிடிப்பது, ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் மீன் பிடிக்க வேண்டும் என்ற கருத்து தான் முன்வைக்கப்பட்டது இந்திய அரசாலும் மீனவர்களாலும். அது இந்திய அரசிலும் தமிழக அரசிடம் இந்த இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எடுத்து செல்வது எங்களுடைய கடமையாகும். கண்டிப்பாக நாங்கள் அரசுக்கு எடுத்து செல்வோம் இந்த அறிவிப்புகளை. சார், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு மிக்க நன்றி. இனி அடுத்ததாக நம்மளுடைய இணைப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாரு. தொடர்பு தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்த செய்தியை பார்க்கலாம். இன்னும் 24 மணி நேரத்தில் கேரள அரசு வாளையார் சோதனை சாவடி விவகாரத்தில் தீர்மானம் எடுக்காவிட்டால் நாளை மறுதினம் முதல் கேரளாவிற்கு செல்லும் அனைத்து சோதனை சாவடி வழியாகவும் லாரிகள் இயக்கப்படாது என அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்ஃபார்ம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த தகவலை அதன் தலைவர் GR சண்முகப்பா தெரிவித்துள்ளார். வாளையார் சோதனை சாவடியில் சோதனை செய்வதில் சுமார் 10 மணி நேரம் வரை காலதாமதம் ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் கூடுதல் கவுண்டர்கள், ஸ்கேனர்கள், 24 மணி நேரம் செயல்படக்கூடிய எடைமேடை, குடிநீர் மற்றும் ஓட்டுநர்களுக்கான கழிப்பறை வசதி போன்ற 7 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 2வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கேரள முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கேரள முதலமைச்சர் தேவாலயம் செல்ல இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. இது லாரி உரிமையாளர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டர் காங்கிரஸ் தலைவர் GR சண்முகப்பா கூறுகையில், அரசியலில் சில வேறுபட்ட கருத்து பிரச்சினை காரணமாக பேச்சுவார்த்தையை ஒத்திவைத்துள்ளனர் என்றார். மேலும் 24 மணி நேரத்தில் அரசு தீர்மானம் எடுக்காவிட்டால் நாளை கேரள எல்லைக்குள் செல்லும் அனைத்து சோதனை சாவடிகளிலும் லாரிகள் இயக்கப்படாது என்று தெரிவித்தார். மேலும் நாமக்கல் கேஸ் டேங்கர் லாரிகளும் நாளை மதியம் முதல் இயக்கப்படாது எனவும் தெரிவித்தார். கேரள மக்களை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே கவனமில்லை. இதே போல இந்த தொடர்ச்சியாக எங்களை புறக்கணித்து இதுபோல் செய்து கொண்டிருந்தால் கேரள மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாளைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி கேரளத்துக்குள் எங்கேயும் லாரி ஓடுவதில்லை என்ற முடிவை அவர்கள் எடுப்பதாக இன்று அறிவித்திருக்கிறார்கள். கேரள லாரி உரிமையாளர் நலசங்க தலைவர் அம்சா கூறுகையில், கேரளாவில் இருக்கும் 80,000 லாரிகளும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார். மேலும் 400 லோடு இறைச்சி கேரளா செல்லும். ஆனால் வேலைநிறுத்தம் காரணமாக 10 லோடு மட்டுமே சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். സ്ട്രൈക്കിക്ക് ഒരു പരിഹാരമായിട്ടില്ലെങ്കിൽ കേരളത്തിനുള്ളിലെ ഞങ്ങളെ വണ്ടികൾ സ്റ്റോപ്പ് പണിടും. 2 നാൾക്കുള്ളിൽ இதுக்கு பரிகாரம் இல்லாயிருந்தால் கேரளா மட்டும் இன்டர்னல் ஸ்ட்ரைக் ഞങ്ങൾ ഡിക്ലെയർ பண்ணும். அது ഞങ്ങളെ കേരളാവിലെ ஓனர்ஸ் அசோசியேஷന്റെ தலைவர்களை மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கிலே அது மாதிரி செய்யும். லாரி உரிமையாளர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் சம்மேளனத்தின் தலைவர் ராஜவேல், வாளையாறு சோதனை சாவடி வழியாக கேரளாவுக்கு தினமும் 3000 லாரிகளில் இரும்பு பொருட்கள், பால், காய்கறிகள் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்படுகின்றன என்றார். லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் 1 கோடி முட்டைகள், 90 லட்சம் கறிக்கோழிகளும் தேக்கம் அடைந்திருப்பதாக ராஜவடிவேல் கூறினார். மத்திய அரசும் கேரள அரசும் இந்த அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவித்துள்ள இந்த காலவற்ற வேலை நிறுத்தத்தை உடனடியாக சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தைகளை முடித்து இந்த 6 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு லாரி அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான தீர்வை எடுத்து கொடுக்குமாறு எங்களுடைய தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட் சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானலில் சிறுத்தை நடமாட்டத்தால் 2வது நாளாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சிறுத்தை தாக்கியதில் 3 ஆடுகள் உயிரிழந்தன. குண்டுப்பட்டி கிராமம் அருகே உள்ள விடுதலை நகர் பகுதியில் ஆட்டுக்கொட்டத்தில் கட்டப்பட்டிருந்த 3 ஆடுகளை சிறுத்தை ஒன்று கடித்து இழுத்து சென்றதாக கிராம மக்கள் பார்த்துள்ளனர். அப்போது ஏராளமான நாய்கள் ஒன்று கூடி சிறுத்தையை துரத்தியதால் ஆடுகளை விட்டுவிட்டு சிறுத்தை வனத்திற்குள் ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறை காவலுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள கிராம மக்கள், சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர்.
சமையல் சிலிண்டர் நேரடி மானிய திட்டத்தில் இணையாக வாடிக்கையாளர்களுக்கு பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 30 வரை பதிவு செய்யலாம் என ஐஓசி செயல் இயக்குநர் மன்னூர் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்யாதவர்களுக்கு மானியம் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது மானியத்திற்கு பதிவு செய்யாதவர்களுக்கு இணைப்பை துண்டிக்கும் திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். அதே நேரத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நேரடி மானிய திட்டத்தில் இணையாத வாடிக்கையாளர்களுக்கு மானியமில்லாத விலையிலேயே எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நேரடி மானிய திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் இந்த திட்டத்தில் இணைந்த பிறகு மானியத் தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நேரடி மானிய திட்டத்தில் சேரும் வரை இத்தகைய வாடிக்கையாளர்களின் மானியத் தொகை எண்ணெய் நிறுவனங்களின் கணக்கில் இருப்பு வைக்கப்பட்டு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான தண்டனையை குறைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் ஜனநாயகம் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதையும் திமுக ஆட்சி காலத்தில் பேரவையின் மாண்பு எப்படி போற்றி காக்கப்பட்டது என்பதையும் பட்டியலிட்டுள்ளார். சபாநாயகரை தாக்க முற்பட்டதாக கூறி தேமுதிக உறுப்பினர்கள் 6 பேர் அடுத்த கூட்டத்தொடரில் தொடங்கி 10 நாட்களுக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி இந்த நடவடிக்கை சர்வாதிகார செயல் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் இன்றி பேரவையை நடத்துவது ஜனநாயகத்திற்கு முரணானது என்று கூறியுள்ள கருணாநிதி தேமுதிக எம்எல்ஏக்கள் மீதான தண்டனையை குறைத்து பேரவையின் மாண்பை போற்றி காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கை மீது வழக்கு பதிவு செய்ய முசாஃபர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கிரிராஜ் சிங்கின் கருத்து நாடு முழுவதிலும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது கருத்துக்கு நைஜீரிய தூதரும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதுகுறித்த விவரங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களுடன் சாதாரண முறையில் பேசிக் கொண்டிருந்த போது ராஜீவ்காந்தி ஒரு நைஜீரிய கருப்பின பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தால் காங்கிரஸ் கட்சி அவரை தலைவராக ஏற்றிருக்குமா என்று கேட்டார். மேலும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாமல் சுமார் 50 நாட்களாக எங்கிருக்கிறார் என்ற விவரம் காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கே தெரியாதது வேடிக்கையாக உள்ளது என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த கருத்திற்கு டெல்லியில் உள்ள நைஜீரிய தூதர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமைச்சர் கிரிராஜ் சிங் பதவி விலக கோரி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை மத்திய அரசை சேர்ந்த அமைச்சர்கள் பேசுவதனை ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதுவும் சமுதாயத்தில் மதிக்கத்தக்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி குறித்து கிரிராஜ் சிங் பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. உடனே அவரை பதவி விலக்கச் செய்ய வேண்டும். கிரிராஜ் சிங் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நரேந்திர மோடியை எதிர்ப்பவர்களுக்கு இங்கே இடமில்லை, அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டும் என்று பேசியது பெரும் சர்ச்சையை எழுப்பியது. இந்நிலையில் அவர் மீண்டும் தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இதுகுறித்து பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளரான மீனாட்சி லெகியிடம் கேட்டபோது கிரிராஜ் சிங்கின் கருத்து கட்சியின் கருத்தல்ல என்று தெரிவித்தார். கிரிராஜ் சிங்கின் இந்த கருத்தை அரசியலாக்க வேண்டாம். அவர் கூறியதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது போன்ற கருத்துக்களை பொருட்படுத்தக்கூடாது. கிரிராஜ் சிங்கிற்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வருத்தமளிப்பதாக கூறுகின்றனர் காங்கிரஸ் தொண்டர்கள். கிரிராஜ் சிங் மட்டுமல்லாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்கள் பலர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவதும் அது குறித்து விமர்சிப்பதும் என்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவதிலிருந்து தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையானது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காப்பது அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடிய முயற்சி என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி. பாரதிய ஜனதாவின் தேசிய செயற்குழு கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இதில் மறைந்த பாரதிய ஜனதா தலைவர்களின் படத்திற்கு அமித்ஷா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர்.
இதில் தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய வியூகம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இக்கூட்டத்தையொட்டி பெங்களூருவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இனிவரும் செய்திகளில் அடுக்குமாடி குடியிருப்பு தூணில் ஏற்பட்ட விரிசலால் வெளியேற்றப்பட்ட குடும்பங்கள். மயிலாப்பூர் 60 மூவர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். புதுச்சேரியில் 4 மாடி கட்டட தூணில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து இடிக்க உத்தரவிட்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். புதுச்சேரியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் 4 மாடி கட்டடத்தின் அஸ்திவார தூணில் விரிசல் ஏற்பட்டதால் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் அருகில் உள்ள வீடுகளில் குடியிருந்தவர்களையும் போலீசார் வெளியேற்றினர். அப்போது அவர்கள் சொந்த வீடுகளிலிருந்து பொருட்களை எடுத்துச் செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேல் நேரில் பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி வல்லுநர் குழுவுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் கட்டடம் பலமாக இல்லை என்றால் அதனை இடிக்க உத்தரவிடப்படும் என்றும் அவர் கூறினார். பில்டிங் நாங்கள் இப்போ 9 மாசமாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால அந்த ஃபுல்லாக பில்டிங் டெமாலிஷ் பண்ணோம். அது அடுத்த பில்டிங்குக்கே டேமேஜ் இல்லாமல் அவங்க பண்ணி கொடுத்தோன்னா அரசாங்கம் தான் செய்யணும். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை மாடியிலிருந்து பெண் நோயாளி குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் KNV நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கரன் என்பவரின் மனைவி லட்சுமி வலிப்பு நோய் காரணமாக திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் திடீரென மருத்துவமனையின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். நோயின் தாக்கம் அதிகரித்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. உலக ஆட்டிச தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. ஆட்டிசம் உள்ளவர்களும் சமுதாயத்தின் ஒரு அங்கம் என மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த ராஜாராம் பிறவியிலேயே ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர். தனது 7 வயதில்தான் நடக்கவும் செய்துள்ளார். தற்போது 25 வயதாகும் ராஜாராம் இன்றும் 5 வயது குழந்தையின் மனநிலையில்தான் இருக்கிறார். வெளி உலகம் ராஜாராமுக்கு தெரியாவிட்டாலும் அவரை இத்தனை வருடங்களாக சுமந்து வரும் தாய் வளர்மதி இன்றும் சமுதாயத்தின் அனுதாப பார்வையினால் மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறுகிறார். அது வெளியில் போகும்போது வரும்போது ஒரு மாதிரி பையனை பார்க்குறாங்க. அது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மல் பசங்க மாதிரி இருந்துட்டா யாரும் அது மாதிரி பார்க்க மாட்டாங்களே. இது மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்கிறதுனால தான் ஒரு ட்ரெயினில் போகும்போது எல்லாம் ஏன் இந்த மாதிரி பையன் உங்களுக்கு இந்த மாதிரி பிறந்திருக்கான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை பருவத்தில் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு தன்னை சுற்றியுள்ள உலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் பாதிப்பு ஆட்டிசம். பொதுவாகவே ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களின் பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு போக முடியாத சூழலால் பலர் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். அந்த மன வளர்ச்சி குன்றியவருடைய அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் உண்டு. ஆனால் மன வளர்ச்சி குன்றியவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் அந்த குடும்பமே பாதிக்குது. ஏன்னா அவங்கள வாழ்நாள் முழுவதும் கையிலேயே பிடிச்சிட்டு வாழ வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்குது. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீது கருணை காட்டுகிறோம் என்ற பெயரில் அவர்களை நோக்கி நம் அனுதாப பார்வையை வீசாமல் இருந்தாலே போதும் என்கின்றனர் அக்குழந்தைகளின் பெற்றோர்கள். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. மேட்டுப்பாளையம் அருகே அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூட கோரி கட்டடத்தின் உரிமையாளர் சுற்றுச்சுவர் கட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை எலம்பாளையத்தைச் சேர்ந்த சுப்பையன் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு தனது இடத்தில் மதுபான கடை அமைப்பதற்காக வாடகைக்கு கொடுத்துள்ளார். பேருந்து நிலையம் அருகே இந்த மதுபான கடை அமைந்துள்ளதால் இங்கு மது குடிக்க வருபவர்களால் பிரச்சனை ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன.
இதனால் அந்த இடத்தை காலி செய்யுமாறு டாஸ்மாக் நிர்வாகத்திடம் இடத்தின் உரிமையாளர் சுப்பையன் பலமுறை கூறியிருக்கிறார். இதனை டாஸ்மாக் நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் கடைக்குள் யாரும் நுழைய முடியாதபடி அவர் சுவர் கட்டியிருக்கிறார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த 63 விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மாலை 3:30 மணியளவில் வெள்ளி சப்பரத்தில் 63 நாயன்மார்களின் திருவீதி உலா தொடங்கியது. இந்த விழாவையொட்டி மயிலாப்பூர் பகுதியில் ஏராளமான போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 63 விழாவையொட்டி இன்று காலை முதல் மயிலாப்பூரில் ஆங்காங்கே அன்னதானம் நடைபெற்றது. மேலும் மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலையில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து டாஸ்மாக் பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழக அரசு மதுபான கடைகளை ஏற்று நடத்த தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் 6800 மதுக்கடைகளில் சுமார் 30,000 பணியாளர்கள் தற்காலிக ஊழியர்களாக கடந்த 11 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும், கல்வி தகுதி அடிப்படையில் பணி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். ஊதியத்தை கடந்த 11 ஆண்டுகளாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கான அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் அது சம்பந்தப்பட்ட தொழிலாளர் நலச்சட்டங்களில் என்னென்ன உறுதி செய்யப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசின் முன் வைக்கிறது. இனிவரும் செய்திகளில் தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 304 ரூபாய் உயர்வு. மலேசிய ஓபன் காலிறுதிக்கு முன்னேறிய சாய்னா நேவால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு 304 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 2519 ரூபாய்க்கும் சவரனுக்கு 304 ரூபாய் உயர்ந்து 20,152 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 40,000 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளியின் விலை 37,425 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சாதி பிரச்சனையை தூண்டும் விதத்தில் படம் எடுக்கக்கூடாது என புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கொம்பன் திரைப்படத்தை திரையிட தடை விதிக்க கோரி கரூரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. இதனிடையே இந்த திரைப்படத்தை திரையிட தடை விதிக்க கோரி புதிய தமிழகம் கட்சியினர் கரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஜந்தா திரையரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் சாதி பிரச்சனையை தூண்டும் விதத்தில் படம் எடுப்பதை தவிர்த்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் படம் எடுக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்திக் கொண்டார். வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கொம்பன் திரைப்படமும் பல்வேறு விதமான சாதிய தூக்கல்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த படம் அப்படியே திரையிடப்படும் பட்சத்தில் தமிழகத்திலே தேவையற்ற சாதிய மோதல்கள் உருவாகும். எனவே இந்த படத்திற்கு தணிக்கைக்குழு அனுமதி அளிக்கக்கூடாது என்று ஜனநாயக ரீதியாக நான் மனு அளித்தேன். நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தேன். இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்து வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 30வது ஒலிம்பிக் போட்டிகளை குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் நடத்த பிரதமர் மோடி விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவர் தாமஸ் பேஜ் இந்த மாத இறுதியில் இந்தியா வருகிறார். 2 நாள் பயணமாக இந்தியா வரும் அவரிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்ப விண்ணப்பத்தை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் செலுத்த வேண்டும். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எந்த நாட்டில் போட்டி நடைபெறும் என்பதை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவிக்கும். அடுத்த ஆண்டு பிரேசிலிலும் 2020ஆம் ஆண்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலும் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுற்றது. மேலும் பல்வேறு தகவல்களை அறிய நியூஸ் 7 தமிழ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்.